ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிறுநீரக செயலிழப்பை உணர்த்தக்கூடிய 10 அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா? உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ஆபத்து. அப்படி என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதோட அறிகுறிகள் தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட அறிகுறிகளே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுவான பிரச்சனையா ஆயிடுச்சு. வயதானவங்களை குறி வச்ச இந்த நோய் இளைஞர்களையும் இப்போ பாதிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்க அதோட அறிகுறி இல்லாத பாதிப்பு தான் ஒரு காரணம். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதோட அறிகுறிகள் நமக்கு தெரியாது. அதோட தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இது நாள்பட்ட சிகிச்சை ஒரு பிரச்சனையாக உருவெடுக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் சில அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக டாக்டரை நீங்கள் சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட 10 அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், அதீத சோர்வு, கவனமின்மை. சிறுநீரக செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படுறப்ப உடலுள்ள நச்சுக்கள், அசுத்தங்கள் இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால ரத்தத்தில் கலந்துரும். இதனால அனீமியா ஏற்பட்டு நீங்கள் எப்பயும் அதீத சோர்வு, பலவீனமாக உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் கூட இருக்கும். செகண்ட் ஒன், தூங்குறதுல சிரமம். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாம ரத்தத்தில் அது தேங்குறப்ப தூக்கத்தை பாதிக்கும். அதோட இது உடல் பருமன், நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுத்துரும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையும் வந்துடும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுற ஒரு பொதுவான பிரச்சனையும் கூட. தேர்ட் ஒன், வறண்ட சருமம், அரிக்கும் சருமம். அதாவது உடல்ல தேவையற்ற தண்ணி, நச்சுக்கள் வெளியேற்றுறது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தோட வேலை. இந்த வேலையை சரியா நடந்துச்சுன்னா இரத்த சிவப்பணுக்கள் புதுசா உருவாகும், எலும்பு ஆரோக்கியம் மேம்படும், அதோட உடல்ல மினரல் சத்துக்களோட தேக்கமும் சீரா இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சருமம் வறட்சி ஆகிறது, அரிப்பு, சரும எரிச்சல்லாம் ஏற்படும், எலும்பு பாதிப்பு கூட வர ஆரம்பிச்சிரும். அதோடையே சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்கள் கொடுக்க நம்ம ஆரம்பிக்கணும். மினரல்களையும் சமன் செய்ய முடியாமல் அது போயிடும். ஃபோர்த் ஒன், வழக்கத்துக்கு மாறான அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா சிறுநீரக பாதிப்போட அறிகுறியாக அது இருக்கலாம். அதாவது சிறுநீரகத்தோட வடிகட்டும் செயல் தடைப்படுறப்ப அடிக்கடி சிறுநீர் வெளியேறுற உணர்வு நமக்கு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலும் நமக்கு இப்படி தோன்றும். ஃபிஃப்த் ஒன், சிறுநீரில் ரத்தம் கசியுறது. ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கும். அதுக்கப்புறமா அந்த நச்சுக்களை மட்டும் சிறுநீர் வழியாக வெளியேற்றும். சிறுநீரகத்தில் வடிகட்டுற செயல் தடைப்படுறப்ப சிறுநீர் வழியாக ரத்த செல்களும் கசிய ஆரம்பிச்சிரும். அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறப்ப ரத்தம் வர்றது தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக நீங்கள் உடனே டாக்டரை சந்திக்கணும். இது சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல், சிறுநீரக தொற்று பாதிப்பு இருந்தால் கூட சிறுநீரகத்தில் ரத்தம் வரும். சிக்ஸ்த்து ஒன், நுரையோட சிறுநீர் வெளியேறுறது. நீங்கள் சிறுநீர் கழிக்கிறப்ப நுரைச்சி வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட முட்டையை ஸ்கிராம்பிளிங் செஞ்ச தோற்றத்தில் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரை இருக்குல்ல, அது முட்டையிலையும் இருக்குது. அப்படி சிறுநீர் வர்றப்ப நுரையோடு வந்துச்சுன்னா அது சிறுநீரக செயலிழப்போட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். செவன்த் ஒன், கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம். அதாவது நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுறது சிறுநீரக பாதிப்போட ஆரம்ப கால அறிகுறியாக இருக்குது. அப்படி உங்களோட சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுனுச்சுன்னா அதன் அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கினது போல கூட இருக்க ஆரம்பிக்கும். எய்த்து ஒன், கணுக்கால் வீக்கம். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்துச்சுன்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள், பாதங்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதய பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை, இதில் எது இருந்தாலும் கால் வீங்க ஆரம்பிக்கும். நைன்த் ஒன், பசியின்மை. இது சிறுநீரக பாதிப்போட பொதுவான அறிகுறி தான். நச்சுக்களோட தேக்கம் அதிகரிக்கிறப்ப இது மாதிரியான பசியின்மையில் இயல்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
10th ஒன் தசைப்பிடிப்பு. சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் குறையிறப்ப எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குல்ல, அது சமநிலையை இழக்கும். இதனால கால்சியம் குறையும், பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும். இதன் காரணமா தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படும். இந்த வீடியோல சிறுநீரக செயலிழப்ப காட்டக்கூடிய 10 அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த 10 அறிகுறிகளும் தீவிரமா உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உடனே நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணி, இந்த சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்குவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.